குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி டெட் எக்ஸாமில் சைக்காலஜியில் 100 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்படி தெரியலனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வளர்ச்சி என்பது எதனை குறிக்கிறது? வளர்ச்சினாலே நம்மளுக்கு என்னது? டெவலப்மெண்ட், உடல் அமைப்பில் ஏற்படும் அளவு ரீதியான மாற்றம். இந்த விடையும் சைமல்டேனியஸாக கொடுத்துருக்குது. அதற்கு விளக்கமும் இங்கே இருக்குது. முன்னேற்றம் என்பது என்ன? முன்னேற்றம் என்பது பண்பு. முன்னேறணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பு மற்றும் தர ரீதியான மாற்றம். இதான் ஆன்சர். உங்களுக்கு 3வது கொஸ்டின் பாருங்கள். மனித வளர்ச்சியின் மிக வேகமான பருவம். குழவி பருவம்னா மிக வேகமான பருவம். புதுமை பருவம் அல்லது புயலும் தீவிரமும் நிறைந்த பருவம். அதாவது இதுக்கு ஒரு க்ளூ ஒன்று சொல்கிறேன். புயல் தீவிரம் புயல் அதிகமாக வந்ததுன்னா ஒரு ஹாலில் தங்க வைப்பாங்க இல்லையா, அந்த க்ளூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்டான்லி ஹால். குழந்தை மேம்பாட்டில் மரபுனா ஹெரிடிட்டி, சூழ்நிலை, என்வரன்மெண்ட் ரெண்டும் எப்படி செயல்படுகிறது? இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகிறது. ரெண்டுமே சேர்ந்தால் தான் உங்களுக்கு செயல்பட முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், இரு முட்டை இரட்டையர்கள். அது தனித்தனி விந்துக்கள், இருவேறு விந்துக்கள், இருவேறு சினை முட்டைகள். அதனால் இரு கரு இரட்டையர்கள். ஒரு கரு இரட்டையர்கள்னால் ஒரு முட்டை தான் இருக்கும், 2 விந்தணு இருக்கும். இது இரு முட்டைகள், இரு விந்தணுக்கள். இங்கே பாருங்கள். அடுத்தது 7th கொஸ்டின், உடலில் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை எது? 40, அதாவது 23 ஜோடி. ஆண் குழந்தையை தீர்மானிக்கணும். XY வந்துருச்சுன்னா ஆண் குழந்தை. சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வாட்சன் நடத்திய புகழ்பெற்ற ஆய்வு எது? சிறிய ஆல்பர்ட், லிட்டில் ஆல்பர்ட் ஆய்வு. முதிர்ச்சி என்பது ஒரு குழந்தையிடம் ஏற்படும் இயற்கையான திட்டமிடப்பட்ட உயிரியல் மாற்றம். அப்புறம் பாருங்கள், செகண்ட் லெசனில் அறிவாற்றல் மற்றும் வளர்ச்சி, அறிவாற்றலை காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல் வந்தாலே ஜீன் பியாஜே தான். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பியாஜேவின் கூற்றுப்படி செயல்பாட்டிற்கு முந்தைய நிலை, ப்ரீ ஆப்ஷனல் ஸ்டேஜ் 2 to 7. இது முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. ஒரு குழந்தை உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைக்கு இடையே வேறுபாடு அறியாமல் அனைத்தையும் உயிருள்ளதாக கருதுவது எந்த நிலையில் நடக்கும்? செயல்பாட்டிற்கு முந்தைய நிலை. பொருளின் நிலைத்தன்மை பற்றிய அறிவு குழந்தைகளில் எப்போது பெறுகிறது? புலன் இயக்க நிலை. பியாஜே கோட்பாட்டில் மன அமைப்பு அல்லது அறிவு தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்கீமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பியாஜேவின் கோட்பாட்டில் மன அமைப்பு, அறிவு தொகுப்பு. சமூக கலாச்சார அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? அது பாருங்க, இதுக்கு ஒரு க்ளூ வேர்டு சொல்கிறேன். சமூகம் அப்படின்னு இருக்குல்ல, நம்மளுக்கு என்னது வைகோ இருக்கார் இல்லையா, அதை நீங்கள் நினைப்பு வச்சுங்க. அதனால் சமூகம் அப்படின்னு வரும்போது வைகாட்ஸ்கி அவரை ஞாபகம் வச்சுங்க. இது க்ளூவாக நினைப்பு வச்சுங்க. வைகாட்ஸ்கியின் கோட்பாடில் GPD, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மை வளர்ச்சி மண்டலம் விரிவாக்கம். ஏற்கனவே GPDனா என்னன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். குழந்தை தானாக கற்றுக்கொள்ளும் வரை தற்காலிகமாக வழங்கப்படும் உதவி அல்லது வழிகாட்டுதலை வைகாட்ஸ்கி எவ்வாறு அழைக்கிறார்? சாரக்கட்டு, தற்காலிக கட்டமைப்பு என்று கூறுகிறார். வலிய மற்றும் சிந்தனை திறனில் தனி பேச்சு, பிரைவேட் ஸ்பீச் என கூறியவர் வைகாட்ஸ்கியை பற்றி அவருடைய டீட்டெயிலாம் நீங்கள் அவர் சொன்ன கொள்கையெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அறிவாற்றல் வளர்ச்சியில் செயல்பாட்டு நிலை மற்றும் படிம நிலை, குறியீட்டு நிலை என்ற 3 நிலைகளை கூறியவர் யார்? ஜெரோம் ப்ரூனர். ப்ரூ நினைப்பு வச்சுங்க. BRU ப்ரூ நினைப்பு வச்சுங்க. 3 எழுத்துலையா, ஜெரோம் ப்ரூனர். அதுக்கடுத்தது முயன்று தவறி கற்றல், எட்வர்டு தாண்டெக். முயன்று தவறி கற்றல், தவறுதல், தாண்டுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தாண்டெக் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாண்டெக். அதுக்கடுத்து தாண்டெக் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். தாண்டெக் தனது ஆய்வை எந்த பூனை குறுக்கால தாண்டக்கூடாது, பூனையை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ பூனை. தாண்டெக் அப்படின்னாலே தனது ஆய்வை எந்த விலங்கின் மீது நடத்தினார்? பூனை. கற்றலில் ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, 3 விதி பாருங்கள். இந்த விதியை கூன்றுனவரும் இந்த தாண்டெக் தான். அதுக்கடுத்தது பாருங்கள், ஆக்க நிலையுறுத்தல் கிளாசிக்கல் கண்டிஷனல் கோட்பாட்டின் தந்தை யார்? பாவ்லவ். இவர் நாயை வச்சு செய்வார். வாவ்னு நாய் பார் பண்ணது இல்லையா, அது பாவ்லவ்னு நினைப்பு வச்சுங்க. ஆக்க நிலையுறுத்தல் கிளாசிக்கல் கண்டிஷனல் தந்தை ஈவான் பாவ்லவ் தனது ஆக்க நிலையுறுத்தலை எதன் மீது? நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, நாய் மீது. செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம் கோட்பாட்டை உருவாக்கியவர். வெறும் ஆக்க நிலையுறுத்தினா பாவ்லவ். இவர் செயல்பாடு ஆக்க நிலை, ஆப்பரண்ட் கண்டிஷன்னாக்கா PF ஸ்கின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திட்டமிட்டு கற்றல், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். உட்காட்சினாலே உட்காட்சி, உல்ஃபங், கோலர். இப்போ நம்ம கோளரங்கள்லாம் போகிறோம் இல்லையா, நம்ம அது உட்காட்சி வழி கற்றல். அது மாதிரி நீங்களே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோளரங்கம் அப்படின்னு உட்காட்சி அப்படின்னு படிச்சிங்க. கோலர் தனது உட்காட்சி கற்றல் சோதனைக்கு சிம்பன்சியின் பெயர். இந்த முக்கியமான கேள்வி. அந்த சிம்பன்சியினுடைய பேர் சுல்தான். கெஸ்டால்ட் ஜெர்மனிய வார்த்தையின் பொருள்னாக்கா பார்வை, முழு வடிவம். கெசட் அப்படின்னு நினைப்பச்சுங்க, முழு வடிவம். சமூக கற்றல் கோட்பாட்டு ஆல்ஃபர்ட் பாண்டூரா. சமூக கோட்பாடு அல்லது உற்றுநோக்கி கற்றல் ஆல்ஃபர்ட் பாண்டூரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாண்டூரா தனது சமூக கற்றல், ஏற்கனவே நான் சமூக கற்றல் வைகாட்ஸ்கி சொல்லியிருக்கேன். இவர் பாண்டூரா பொம்மை பேர் என்ன அப்படின்னாக்கா போபோடால். கற்றல் காரணி மாற்றத்தில் ஒத்த கூறுகளின் கொள்கையை கூறியவர் தாண்டெக். ஒத்த கூறுகள்னாக்கா ஒரு சூழ்நிலையில் கற்றது மற்றொரு சூழ்நிலைக்கு எந்த வகை மாற்றமே 3 வகையான மாற்றம் இருக்கு இல்லையா, அதில் பூஜ்ய கற்றல் மாற்றம், நேர்கற்றல், எதிர்கற்றல், பூஜ்ய கற்றல். இந்த பூஜ்ய எதுக்குமே யூஸ் ஆகலைன்னா அது பூஜ்ய கட்டம். ஒரு சமையலை கற்றுக்கிட்டு கார் ஓட்ட கற்றுக்கணும்னா சமையல் கற்றுக்கிறது எந்த விதத்துலையும் கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. இதே நேர்கற்றல்னா இப்போ வண்டி கற்றுக்கிட்டும் போது 2 வீலர் ஓட்டுறவங்க கார் டிரைவிங்க்கு ஈஸியாக இருக்கும். எதிர்கற்றல்னா ஒரு லாங்குவேஜ்
ஒரு லாங்குவேஜை படிக்கும்போது இன்னொரு லாங்குவேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த கற்றல் லாங்குவேஜ். ஆனால் வந்து பூஜ்ய கற்றல் என்பது ஒரு கற்றல் நிகழ்வானது மற்றொரு நிகழ்விற்கு எந்த விதத்திலையும் உதவாமல் இருக்கிறது வந்து இந்த பூஜ்ய கற்றல் மாற்றம். கற்றல் வளைகோட்டில் முன்னேற்றமே இல்லாத தட்டையான பகுதியை எவ்வாறு தேக்க நிலை என்று அழைப்பார்கள். அதுக்கடுத்து 4வது தலைப்பில் நுண்ணறிவின் ஒற்றை காரணி. இங்கே பாருங்கள், ஃபீனே, ஆல்ஃப்ரெட் ஃபீனே ஏ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ ஒற்றை காரணி கொள்கை குருட்டு படமாக நினைப்பச்சிங்க. ஸ்பியர்மேன்னாக்கா ஒரு வட்டத்தில் 2 அரை வட்டம் இல்லையா, அது வந்து ஸ்பியர்மேன். ரெட்டை காரணி கொள்கைனா ஸ்பியர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை காரணி கொள்கைனா ஆல்ஃப்ரெட் ஃபீனே நினைப்பச்சுங்க. நுண்ணறிவின் 2 காரணி இப்போ சொன்ன இல்லையா, ஸ்பியர்மேன், சார்லஸ் ஸ்பியர்மேன். நுண்ணறிவின் பல்காரணி கொள்கை, பல் அப்படின்னாக்கா தாண்டைக். ஏற்கனவே தாண்டைக்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன். என்னது அதுக்கடுத்தது முழு காரணி நுண்ணறிவு கொள்கையை தர்ஸ்டன், இவர் வந்து குழு காரணி கொள்கை, இவர் வந்து தாண்டை கொள்கை, தார் ரோடு நினைப்பு வச்சுக்கோங்க, பல்காரணி கொள்கை. அதுக்கடுத்தது தஸ்டன் கூற்றுப்படி, குழு காரணின்னா தஸ்டன், இது கூற்றுப்படி முதன்மை மனத்திறன்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின் போது 7. நுண்ணறிவு அமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னாக்கா போர்டு நினைப்பு வச்சுக்கோங்க, நுண்ணறிவு கீழ்போர்டு. அதுக்கடுத்தது பல்வகை நுண்ணறிவு கொள்கை அப்படின்னாக்கா ஹோவர்ட் கார்ட்னர். நுண்ணறிவு ஐக்கியூ ரொம்ப முக்கியமானது. இது வந்து மனவயது பை கால வயது × 100. இது வந்து நம்ம பிஎட் டிடிஎட் படிக்கும்போதே யூஸாக இருக்கும். அது படித்ததை நம்ம மறந்துருக்க மாட்டோம். நுண்ணறிவு ஐக்கியூ டெஸ்ட். வில்லியம் ஸ்டர்ன், இது முதல்ல பயன்படுத்தியவர் யார்? வில்லியம் ஸ்டர்ன் நினைப்பு வச்சுக்கோங்க. ஐக்கியூ அளவு 140க்கு மேல் உள்ளவங்க தான் மேதைகள். ஐக்கியூ லெவல் வந்து 140க்கு மேலே இருக்கணும். மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய ஐக்கியூ பார்த்தீங்கன்னாக்கா 0 to 25 தான் இருக்கும். மனவுணர்வு நுண்ணறிவு பிரபலப்படுத்தியவர் யாருனாக்கா டேனியல் கோல்மேன். ஆக்கத்திறன் என்பது எவ்வகையான சிந்தனை தொடர்புடையது? விரி சிந்தனை. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃப்ரெட் ஃபீனே, இது முக்கியமானது. வந்து ஐக்கியூ டெஸ்ட்டுக்கு வந்து ஆல்ஃப்ரெட் ஃபீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். முதலில் உருவாக்கப்பட்ட மொழிசாரா இராணுவ நுண்ணறிவு சோதனை வந்து ஆர்மினே வருது பாருங்கள், ஆர்மி பீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுமை. அதுக்கடுத்தது 5வது தலைப்பில் ஆளுமை என்ற சொல் வந்து அது பெர்சோனா என்ற எந்த மொழி சொல்லிருந்தாக்கா லட்டின் முகமூடி. மனித ஆளுமையை அகமுகி, இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அது வந்து கார்லர் யங். அதுக்கடுத்து ஆளுமை உள பகுப்பாய்வு கொள்கையை சிக்மண்ட் ஃப்ராய்டு ரொம்ப முக்கியமானவர். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர். ஃப்ராய்டினுடைய கூற்றுப்படி இன்பக் கொள்கையின் அடிப்படை செயல்பாடு ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஃப்ராய்டினுடைய முக்கியமான கொள்கை இது. அது வந்து மனதின் மனசாட்சியாக அல்லது ஒழுக்க காவலனாக செயல்படுவது எது? சூப்பர் ஈகோ. மறைபொருள் உள்ள ஆளுமை சோதனைக்கு ரோசாக்கு மைத்தர சோதனை. இங்கே பாருங்கள், ரோசாக் மைத்தர சோதனை உள்ள அட்டைகளுடைய எண்ணிக்கை 10 அட்டையை வச்சு தான் இந்த ரோசாக் மைத்தர சோதனை. டேட், இதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஜிபிடி, டேட்டு, இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். முர்ரே மற்றும் மார்கன், முதுமையான முர்ரே மார்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமையான முர்ரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளுணர் அறிவோடு சோதனை, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க அறிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. முர்ரே மார்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித தேவைகளின் படிநிலை கோட்பாட்டை ஆப்ரஹாம் மாஸ்லோனுடைய இந்த படிநிலை கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், மாஸ்லோனுடைய படிநிலை கோட்பாட்டின் உன்னத நிலை எது? தன்மதிப்பு மற்றும் சுய சாத்திய தேவை. சாதனை ஊக்க கோட்பாட்டை வந்து டேவிட் மேக்லினான். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். தன் விருப்பத்தின் பேரில் ஒரு செயலை செய்வது, அறிவிற்காக படிப்பது எவ்வகை ஊக்கம்? அக ஊக்கம். பரிசுகள், தண்டனைகள் மற்றும் பாராட்டுகள் எவ்வகை ஊக்கங்களை சார்ந்த புற ஊக்கம். நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா படிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து எக்ஸ்டர்னலான ஊக்கம். ஒருவர் தன் தோல்விக்கு தானே பொறுப்பேற்காமல் மற்றவர் மீது பழி போடுறதுனாக்கா காரணம் கற்பித்தல். இது நம்மளுக்கு படித்தாலே தெரியும். இந்த கொஸ்டினுக்கு சேக்காய் புளிக்கிறது என்று அடைமுடியாத இலக்கை குறை கூறுவது தற்க நியாயப்படுத்துறது. சேக்கா போய் புளிக்குதுன்னு சொல்கிறது, நியாயப்படுத்துதல், காரணம் கற்பித்தல். ஏதாவது ஒரு காரணம், தோற்றத்துக்கான ஒரு காரணம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதான். அதுக்கடுத்தது ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு. ஒழுக்க வளர்ச்சி கோல் எடுத்தால் தான் ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை வந்து லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை எத்தனை நிலைகள், படிநிலைகள்னாக்கா 3 நிலைகள், 6 படிநிலைகள். அப்புறம் மனிதனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டை வழங்கியவர் யார்? எரிக்சன். மனிதனின் உள சமூகம் அப்படியே உள்ளம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. அது எரிக்சன் உள வளர்ச்சி கோட்பாடு. அதுக்கடுத்தது பாருங்கள், எரிக்சனின் கோட்பாட்டின்படி குமரப்பருவத்தில் 18 to 18 ஏற்படும் நெருக்கடி நிலை என்ன? அடையாளத்தை கண்டறிதல். அதாவது வந்து நம்மளுடைய அடையாளத்தை தேடுது. எரிக்சன் மனித வாழ்க்கை எத்தனை உளச்சமூக நிலையை பிரித்துள்ளார்னாக்கா 8. அதுக்கடுத்தது நினைவாற்றல் மறதி பற்றி பார்க்கலாம். மறதி வளைகோடு. இந்த மறதி வளைகோடு சோதனை முதலில் தன் மீது எனக்கு ஹெர்மன் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மறதி வளைகோடு முக்கியமானது. இந்த பேரபோலா மாதிரி இருக்கும். ஹெர்மன் எப்பிங்ஹாஸ். முன்பு கற்ற ஒன்று தற்போது கற்கும் புதிய விஷயத்துக்கு தடையாக இருப்பது எவ்வளவு? மறதி தடை, முன் செயல் தடை. ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த மாற்றம் வந்து அதே போல தான் இது. தற்போது கற்ற புதிய விஷயம் முன்பு கற்ற பழைய விஷயங்களை எடுத்து முற்படுவது பின் செயல் தடை. இதான் அந்த மாற்றத்தை மாதிரியே இதுவும் தான். அதுக்கடுத்த தகவல்களை சில நொடிகள் மட்டுமே சேமித்து வைக்கும் நினைவாற்றல் இது? குறுகிய கால், ஷார்ட் டர்ம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஜினி படத்தில் கூட சொல்லுவாங்க பாருங்க, அது STM அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய கால நினைவாற்றலின் கொள்ளளவு த மேஜிக்கல் நம்பர் 7 + or -2. ஜார்ஜ் மில்லர். STM கொள்ளளவு எது அப்படின்னு சொன்னார் இந்த ஜார்ஜ் மில்லர் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க.
அதுக்கடுத்தது வழிகாட்டுதலுடைய முதன்மை நோக்கம் எது? மாணவர் தன்னைத்தானே புரிந்து கொண்டு சுய முடிவு நெறிப்படுத்துதல் அறிவுப்புரை பக்கத்தில் உருவாக்கியவர் யாருனாக்கா இஜி வில்லியம்சன். அதுக்கடுத்து நெறிப்படுத்தா அறிவுரைனாக்கா கார்ல் ரோஜா வந்து நம்மளுக்கு என்னது முள்ளோட விளையுது இல்லையா, நெறிப்படுத்தாத அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கார்ல் ரோஜர்ஸ் அறிவுரை பகர்தல். தேவைக்கேற்ப நெறிப்படுத்துதல் நெறிப்படுத்த முறைகளை கலந்து பயன்படுத்துவது எவ்வகை அறிவுரை? சமரச முறை. மாணவர்கள் நடத்தையை துல்லியமாக பதிவு செய்யும் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் உண்மை சம்பவம் நிகழ்வு பதிவேடு. அதுக்கடுத்தது பாருங்கள், 8வது லெசன் உள்ளடக்கிய கல்வி. வாசிப்பதில் ஏற்படும் குறைபாடு எவ்வாறு? டிஸ்லெக்ஷியா. கொஞ்சம் படிப்பில் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களை வந்து என்னது டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது எழுதுவதில் ஏற்படும் குறைபாடுனாக்கா டிஸ்கிராஃபியா. எழுதுறது கிராஃப் நினைப்பு வச்சுக்கோங்க, வடவரை இல்லையா, அதை எழுதுறது நம்ம கிராஃபியா. டிஸ்லெக்ஷியானாக்கா நம்மளுக்கு என்ன படித்தலில் குறைபாடு. அதுக்கடுத்தது பாருங்கள், கணித குறியீடுகள்னாக்கா கால்குலஸ் அப்படின்னு வருது இல்லையா, கணக்குனா கால்குலஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ADHD என்றால் என்ன? அட்டென்ஷன் டிஃபிசிட், கவனக்குறைவு மற்றும் மிகல் செயற்பாட்டு. பள்ளி சூழலில் சாதாரண குழந்தைகளோடு மாற்றுத்திறனாளிகளை இணைத்து ஒரே வகுப்பறையில் கற்பித்து வந்து ஒரே ஒரு பிள்ளைங்க இருந்ததுனாக்கா அதை வந்து தனியாக வந்து உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அப்புறம் பாருங்க, சாதாரணமாக வந்து உளவியலின் தங்கத்தை என்ன? சிக்மண்ட் ஃப்ரைடு. நவீன உளவியலின் தந்தைன்னு கேட்டாக்கா வில்லியம் ஜேம்ஸ், வில்கம் வூண்ட், இவங்கள தான் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், முதலில் உளவியல் ஆய்வுக்கூடத்தை வில்கம் வூண்ட் தான் வந்து ஆய்வுக்கூடத்தை நிறுவினார் ஜெர்மனியில். லிப்சிக் என்ற இடத்துல வந்து வில்கம் வூண்ட் நிறுவினார். உளவியல் என்ற சொல் எந்த இருமொழி சொல்லிலிருந்து உருவாக்கினது? கிரேக்கம். ஆன்மா ஆய்வு, சைக் லாகஸ் அப்படின்ட்டு வச்சு. நடத்தைகளின் தந்தைன்னா வாட்சன். இவர் தான் சொல்லுவார், கொஞ்சம் பிள்ளைங்களை என்கிட்ட கொடுங்க, சூழ்நிலைவாதி வந்து இவர் வாட்சனு. இவர் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதே மாதிரி நான் வந்து மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணவர். பிஹேவியரிசம்க்கு இவர் வாட்சன். அதுக்கடுத்து ஹெர்பார்டின் படிநிலைகள் 6. அதுக்கடுத்தது பாருங்கள், விளையாட்டு வழி கல்வி முறையை ப்ளேவே மெத்தட் வந்து கால்வெல் குக். அதுக்கடுத்தது கிண்டர் கார்டன் ஃப்ரெடரிக் பிரபல். மாண்டிசோரி நினச்சிட்டு போகிறீங்க, கிண்டர் கார்டனுக்கு ஃப்ரெடரிக் பிரபல். அதுக்கடுத்தது செயல்வழி கற்றல் செய்தி கற்றல் கொள்கையை வலியுறுத்தவர் ஜான் டூயி செயல் வழி. அப்போ செயல் அப்படின்னாக்கா டூ வருது இல்லையா, அதனால் ஜான் டூயி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பரிசோதனை முறைக்கு மிக அத்தியாவசியமான காரணம் எதுனா? மாறிலே திட்டமிட்டு கற்பித்தல். அதுக்கடுத்து ஒரு தனிமனிதனை பற்றி மிக ஆழமாக முழுமையாக ஆராயப்படும் உளவியல். தனியால் வரலாறு. ப்ளூமின் கற்பிக்கும் நோக்கங்களின் வகைப்பாட்டில் என்று 3 களங்கள்: அறிதல் களம், உணர்தல் களம். அதுக்கடுத்து நுண்ணிலை கற்பித்தல், மைக்ரோ டீச்சிங். ஒரு டீச்சிங்லாம் மைக்ரோ டீச்சிங் பண்ணுவோம் இல்லையா டீச்சர் ட்ரைனிங்கில், அது எத்தனை நிமிடம் பார்த்தாக்கா 36 மினிட்ஸ். அதுக்கடுத்து கற்பித்தலில் எளிமையிலிருந்து கடினம் நோக்கி செல்லுதல், தெரிந்ததிலிருந்து தெரியாது, எளிமையிலிருந்து கடினம். இது என்ன மெத்தடுனாக்கா மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ். படைப்பாற்றல் கல்வியின் மூளை புயல், பிரெயின் ஸ்டாமிங். யார் உருவாக்குறது? அலெக்ஸ் ஆஸ்போர்ன். போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாம் போர் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 12 புதிய பாடத்திட்டத்தின் அமைப்பு. 5+3+3+4 இதுதான் வந்து தேசிய கல்விக் கொள்கை. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, தேர்வில் வந்து வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.